கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஓம் எனும் கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரும் பிள்ளையாரப்பா, ஆலமரம் அரசமரும் பிள்ளையாரப்பா, தாங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளும் ஏதப்பா. ஓம் எனும் கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைக்கு பிள்ளையாரப்பா, வெற்றி பெற்ற நல்வினைக்கு பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைக்கு பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா, கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா. நீ கைவிட்டால் என்ன செய்யும் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஓம் எனும் கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா. சீரு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா, பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா. சீரு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. சொல்லியன சொல்லியன பிள்ளையாரப்பா, சொல்லியன சொல்லியன பிள்ளையாரப்பா. உலங்கள் உன்னடி மலர்கள் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரும் பிள்ளையாரப்பா, ஆலமரம் அரசமரும் பிள்ளையாரப்பா, தாங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கரும்பொருளே பிள்ளையாரப்பா இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. That's why we pray to Ganesha first. Give them another round of applause. Well chosen song. Nandri ma. சிவபெருமான் உன்னின் தந்தை அல்லவோ, பார்வதி அம்மா உன் தாய் அல்லவோ. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா.
வடிவேலவா உந்தன் நாமம் எண்ணி நாளும் வேல் முருகா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. 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 திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா. வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. சிவபெருமான் உந்தன் தந்தை அல்லவோ. பார்வதி அம்மா உன் தாய் அல்லவோ. சிவபெருமான் உந்தன் தந்தை அல்லவோ. பார்வதி அம்மா உன் தாய் அல்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் அல்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் அல்லவோ. என்றும் பாடும் இந்த உயிர் உந்தன் பிள்ளை அல்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் அல்லவோ. என்றும் பாடும் இந்த உயிர் உந்தன் பிள்ளை அல்லவோ. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா. வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா. வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா. எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா. எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா. எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா. எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் சரவண பவகுக வடிவேலா. ஓம் சரவண பவகுக வடிவேலா. திக்கெங்கும் நிறைந்து சுடராக விளங்கும் அன்பு தெய்வமே தேவி
கரம்பும் வில்லும் மலரம்பும் கொண்டு ஆடல் செய்யும் அழக மோகனியே அடியார் தொழுவே அசுரர்களை வென்று சக்தியே மகிஷாசுரமர்த்தினியே அம்பிகை என் மலர் பாதம் அம்பிகை என் மலர் பாதம் பணியும் அன்பர்கள் மனதினிலும் நிலவிடும் அம்பிகை என் மலர் பாதம் பணியும் அன்பர்கள் மனதினிலும் நிலவிடும் அம்பிகை என் மலர் பாதம் நம்பி தோழும் மாந்து வாழ்வினிலே நம்பி தோழும் மாந்து வாழ்வினிலே நலம் யாவும் அருளும் அன்னையென போற்றும் நலம் யாவும் அருளும் அன்னையென போற்றும் அம்பிகை என் மலர் பாதம் பணியும் அன்பர்கள் மனதினிலும் நிலவிடும் அம்பிகை என் மலர் பாதம் மாநிலம் புகழும் மங்கள ஸ்வரூபம் மக்களை காத்திடும் மகிமை பிரதாபம் மாநிலம் புகழும் மங்கள ஸ்வரூபம் மக்களை காத்திடும் மகிமை பிரதாபம் தானனும் அகந்து தன்னை தகிழ்ந்திடும் சுபாவம் தானனும் அகந்து தன்னை தகிழ்ந்திடும் சுபாவம் தரணும் அறிந்து கருணை புரிந்து காக்க வல்ல தரணும் அறிந்து கருணை புரிந்து காக்க வல்ல அம்பிகை என் மலர் பாதம் பணியும் அன்பர்கள் மனதில் இன்பும் நிலவிடும் அம்பிகை என் மலர் பாதம் Won't get biryani if you don't put your hands together. I'll take it all home. கஸ்தூரி திலகம் நாராயணம் கஸ்தூரி திலகம் நாராயணம் கஸ்தூரி திலகம் நாராயணம் கமலநயனம் நாராயணம் கமலநயனம் நாராயணம் கஸ்தூரி திலகம் நாராயணம் கஸ்தூரி திலகம்
Round of applause, people. Dikkengom nirainda sudaraga vilangom. That's one of the golden oldies. That used to be sung by one of our elders in Moniscombe called Roy, Uncle Roy. We used to call him Pa. He worked at the bottle store, those days called Second Hotel. And he told us he was only barman that didn't have the taste of the liquor, but he got consumed by the smell of the liquor. He used to come with us for ceremonies and sang very well. He's late now, but that song brought memories of Uncle Roy, Govind Swami. Can we all rise? Can we all rise for Kumarastavam? Yeah, kill him. Om Vetrivel Muruganukku Veeravel Muruganukku Kandavel Muruganukku Sinattavar Mudikkom Pagaitavar Kodikkom Seguttavar Uyarkom Sinamaga Aragara Thiripavar Namakkom Pazhipavar Tamakkom Thirupugal Nerupendram Arivom Yam Ninaithadum Malikkom Manathayum Murukkom Nithikaru Arukkom Thiravamum Nerupayum Yerikkom Porupayum Midikkom Niraipugal Uraikom Seyal Tara Tana 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 tan timi 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 tan tagu 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 tan tane bere tana 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 tan timi 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 tan tagu 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 tan tane bere sadu do 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 de yene tudi mulukom tala tudan adakom kodu sure tinatayum mudatam karita malai mutrom peridaril kolutom sadirvela tinakari kurupan tanatanil sugutten kirutanirukom perumale 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு சாம்ராணி வாசியே நமக சாம்ராணி வாசியே நமக சாம்ராணி வாசியே நமக Nandri, please be seated. My dear people, because of the inclement weather, we don't want you to get sick for 2025 and have running nose, which you have to chase for the rest of the year. So we're not going to go around the temple. We can see our Akka is going with the world, right? But the peacock is missing, because peacock can't get wet. When he starts shedding the water, we'll all get wet with the water. We're going to continue doing about 3 more bhajans, and then we'll go into our formalities of speech and discourse. So if our Amma could sing another 3 more. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியிலே குடியிருக்கும் சுவாமி பாடுகின்ற ஏழகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி பஞ்சமெல்லாம்
அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா முருகா முருகையா முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் எரிவேலும் வருவதி நெஞ்சும் காணுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் எரிவேலும் வருவதும் நெஞ்சும் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எலியேனும் உன்னை பாட அருள்வாயையா, எலியேனும் உன்னை பாட அருள்வாயையா. முருகா முருகா முருகையா முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உண்டு தீர்த்து தருகிட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் தீர்த்து தருகிட திருவருள் புரிவாய். உன்னை அன்றி வேறில்லை தெய்வம் கண்டையா, உன்னை அன்றி வேறில்லை தெய்வம் கண்டையா. உலகாலும் ஆண்டவனே நீரானையா, உலகாலும் ஆண்டவனே நீரானையா. முருகா முருகா முருகையா முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. Wow, what a rendition. You remind me so much of your mama. So much of it. Whoa. பாலும் பழம் உண்டு கற்பித்து பொருள் உண்டு, வேலும் வினை உண்டு தித்திக்கும் தமிழ் உண்டு. பாலும் பழம் உண்டு கற்பித்து பொருள் உண்டு, வேலும் வினை உண்டு தித்திக்கும் தமிழ் உண்டு. ஞான பழம் உண்டு பழனி மலை மேல, ஞான பழம் உண்டு பழனி மலை மேல. வேலன்
Shiva didn't come with a peacock. He's dancing somewhere else, dancing his own way with all the songs he's singing. Vikanandrima, what a vibration, what a nice selection of songs. With that, I hand you over to our secretary, Jyoti Murli. Vanakkam. Vanakkam, Namaste, Namaskaram, Om Sai Ram to one and all the dear devotees and members of SSK. Salutations to God in all forms, but especially as Lord Murugan, the presiding deity of our temple. It gives me great pleasure to welcome each and every one of you to our first Abhishekam prayer of 2025. Give yourselves a round of applause, because when we saw the rain, we thought no one was going to come, and we thank you for your time and dedication to SSK, and we hope to see you for the rest of 2025 as well. Firstly, in terms of acknowledgement, I want to acknowledge our Guru, Guru Samandar Sarugesa, for conducting today's prayer function. We acknowledge Guru for his significant contributions in leading SSK and guiding us in terms of every single prayer function that is conducted here at SSK. You know, Guru invests a lot of time in preparing for every function. He ensures that we cover all aspects of the program, and we will come back to more about Guru later in the program. In terms of the OBR, we want to thank the sponsors of today's OBM, which is the loving members of Siva Subramani Koval. Please let's give them a round of applause. They've come here toiling from yesterday, preparing for the Abhishekam. We also had a family funeral, as you know, so it was really, really stressful on the members, and I really want to thank them from the bottom of our hearts. Some of them were cooking from early in the morning, making sure the lunches were prepared yesterday, making sure the Abhishekam was done, and making sure we ticked all our boxes so that we didn't get boondies today. So thank you one and all to every one of SSK members. I thank you from the bottom of our hearts. Next, I want to acknowledge today's artists, and as Guru has been mentioning, it is indeed a pleasure to host someone of your stature, Ma, the Kalastana Place of Arts. That is led by Amadev, Mrs. Vanespri Chetty. She was accompanied on the vocals by her daughter, Pragashni Naika. On the harmonium, Stanley Chetty. Thank you to all of you. And not forgetting our special connection to you all, who brings us together, Mr. Sage Govender. He's actually on the tabla, and he's a student of Acharya Ratha, Isai Selvamani Karthikesan Pillai, and his tabla playing just shows that skill. We want to thank Sage for always helping us here at SSK to connect us with groups like yourself, to bring people here, and also for the good community work he does in terms of radio and promoting a lot of culture as well. Thank you, Sage. Next, I've already touched on it, but just to not forget to mention that the effort of every single member at SSK who gives up their time, energy, and financial support to ensure that everything is ready here for the prayers in a timeliest manner. Let's give them another round of applause. I also want to remember the ones we have lost recently, and in particular, Mr. Stephen Naika, who contributed greatly to our temple in many ways. Uncle Steve was the most humble person. Many of you may not know him because he worked a lot in our background, but he will be fondly remembered for being part of the catering team, working hard to clean all of the veggies, preparing foods, and serving meals. We pray that his soul will attain eternal moksha at the divine feet of Lord Shiva. We also think about all those who are sick, and in terms of healing, we pray that God will provide his healing well, and make sure that you get well soon. Just in terms of something that was lost during the prayer, is a goldish sari blouse brooch. If you haven't got yours, please come and see Avanti. I think she picked it up during the prayer. Then in terms of our forthcoming prayers, the next prayer at SSK
is on the 9th of February. Now we're going to be doing a prayer which we're observing during Thaipusam, being a Muruga temple. Although we don't do the Kavadi festival, we are going to be observing a prayer on this day. And that's on Sunday, 9th February, starting at 10 a.m., sorry. Also, Guru just wanted me to remind you that the flag hoisting for Thaipusam Kavadi is on the 2nd of Feb, and the main Kavadi is on 11th of Feb, and Guru will be conducting this prayer at the Om Shoti Jat temple. Short advert for Guru. Right. The next prayer at SSK will be the Mahashivaratri observation, which is on the 26th of February, which is a Wednesday, commencing at 5:30 p.m. I know that the Kalasana Place of Art will be joining us during that evening, but we have a good lineup of a program thus far. We still need a few more, but we urge you as devotees to please join us and please stay as long as possible for a glorious night dedicated to Lord Shiva. Following that, we have prayers on the 16th of March, also Sunday, Abhishekam prayer, and the one after that is the 13th of April. I know that many of you are waiting for the most important item on our calendar, which is our Chitrapadavam Kavadi Festival. We have not finalized the dates as yet, but Guru will be receiving the Panjangam soon, and so he'll be able to send out those dates once confirmed. And at this point, I now call upon the chairman, Mr. Yugen Murli, to say a few words and to make a presentation to our Guru. Vanakkam, Namaste, Namaskaram, and Om Sai Ram to all. Guru, today we want to use this platform to say a very big thank you for being our Guru and for being a truly great and inspirational leader at SSK. Please give him a round of applause. We appreciate your guidance in all spiritual matters, which is not always smooth and easy. With your experience, insight, passion, and thoughtful consideration, we're able to navigate many challenges together. As customary at SSK in January, we'd like to do the presentation of the new Panjangam to Guru, and we hope that it will help with finalizing the 2025 Chitrapadavam days in the near future. I couldn't get it. Mikka nandri. God bless. Vetrivel Muruganukku, Veeravel Muruganukku, Kandavel Muruganukku. Mikka nandri. Oh, feel like. Okay, so we also like to wish our treasurer, coming on the 15th of January, he will be turning 70 years old. Our Guru is also celebrating a milestone on the 20th of January, his 70th birthday. We pray that Lord Muruga will bless you and may you continue to do the work to the greater community as well as SSK with much love and respect from your SSK family. Guru, for your birthday, we'd like to do a presentation as well. My heart is getting weaker now. Over it. Yeah. Wow. That's from India too. Come, Jyoti, come, Periya. Come, where's the members? Where's the members? Come, Pumani, Oli, come. Send the practice. What's that? This must go into the record. It must go into our. What's the sari they send us?
I must climb the flagpole. Busy with the grandchildren. Right. All the best, Guru. Happy birthday for the 20th. We'd like you to open the present. Brother. But I like. But wait, I'd like you to sing before. How's that, ma? A good one. Mika Nandri. Dear people, give this SSK family a roaring round of applause. They do a lot, they contribute a lot, and this is not something expected, coming from the heart, coming from the love that they share with me. I really appreciate it. It's a great surprise. And Mika Nandri, God bless. Not my aim to work for this thing, but the fact it's coming so voluntarily touches my heart. And my heart felt Mika Nandri, each and every one of you. Now I got open. I don't want to spoil anything. Where's Siddha? My grandchildren were torn it by now. They opened my gifts. Mika Nandri, so much. Thank you, ma. Auntie. Thank you. Nandri Pariyat. Oops, sorry. Nandri, ma. How many? Thank you so much. Thank you, Levin. Thank you. Mika Nandri for putting it together. Come, Jyoti. Mika Nandri, ma. Right. Quick. The devotees want biryani now. Although it's my birthday, because in Muruga temple I couldn't buy the Kentucky chicken, okay? Yeah, don't accept that. What birthday they call it? Pre-birthday, yeah. So you're after Krishna? It's a very solid job here, Krishna. Vichara open, Krishna. Come here, Krishna. Put it up. Everybody's waiting. How many coconuts you got here? You get? Whatever, Krishna, you got bored at home, you put somebody safe. Lena, give some cooking to do at home, okay? Stay. Have a good time. Wow. I saw my bag taking a strain, you get? So, Guru, that is to consolidate all your literature into one bag instead of carrying many bags to all the temples. Oh, okay. You mean Guru? You want the Guru to be on a roll? Give them a round of applause. Whoa. Devendra, you out of a job. You don't have to carry Guru's bag. No, that's enough for you anymore. Mika Nandri people, you really touch my heart. God bless. May Muruga keep you, all of you, including devotees, and grow from strength to strength. God bless. Nolan? Nolan. Come. Take up this bag. No, after seeing Mama had his heart operation, I don't give him job anymore. Come. Mika Nandri, thanks for the formalities. God bless. Back to duty, Jyoti. Sorry. Thank you, everyone. So just Put it back to you. 2 more things that I need to announce. Thanks. So to have your attention. So one thing that I forgot from my big list here is to thank Come. each and every member or devotee who provided the sponsorship. I think we've been looking at our accounts. We've been receiving regularly from certain people. I don't want to name names, but we do thank you from the bottom of our hearts. We do note every single donation that comes in. We appreciate it, and we hope that Lord Muruga will bless you and keep you. Thank you so much. Then another main item is to announce that we are going to be relaunching the Manoranjani Bharatanatyam and folk dance class here at SSK. This is going to be a free class, but will include 100 Rand once off registration.
The dance teachers are our regulars here. They are Kumari Manoranjani. Right next to me. Oh, sorry. They are Kumari Manoranjani and Manogri Chetty. And they have requested that if you want to, you can provide a donation to SSK in lieu of the class fee, but there is no obligation. Now, we are going to be holding this together on a Saturday afternoon around 2 o'clock, but we're going to confirm the time. We're going to send out an official notice, and they will communicate the time as soon as we can. But we hope that you are going to bring your children along, bring yourselves along. Dance is for everybody, the young and the old, and it's never too late to learn something. Amasaro graduated as a Bharatanatyam classical dancer at age 60. So any one of you here, you can still join her lead and come. And here's the two ladies, these sisters. Andisaro will also be joining. And Guru is going to give them their blessing at the start. Boys can join, girls can join, anybody can join. We just want to have fun in dance. So Guru will be now blessing this relaunch inside the temple. And that is all from me. I don't know if you want to announce anything further, Atitiki? Okay. If there are students who are going to be joining the school, you can come in now and join the blessings of this relaunch, because then we're doing that now. Okay, so over back to the group. So how many songs? I do apologize. I do apologize. While Guru is doing the blessing inside the temple, as is customary here at SSK, sorry I got carried away with all the other items today, is to have a discourse and an education session by our Periyar Professor K.G. Mudli. And this morning he will be giving us an overview of the Pongal festival, which starts tomorrow, 14th, and will continue over the next 5 days. But more from Periyar. Thank you. Give our Periyar a round of applause. Vanakkam, Namaskaram, Namaste, and all other greetings, whichever one you want. A lot of formalities have been said already, so I'm going to try to keep this as short as possible. I don't think people like to hear too many words. They like to hear some music as produced by the group here. And so I'll try to keep this as short as possible. You know, what you must not forget is that people have to talk to supply information. Otherwise, all of us will be ignorant. The other way to get the information is to read books, read newspapers, etc., etc. So I'll start there. You see, the Guru starts to pray inside the temple and then finally finishes outside the temple. But many things the Guru says will not be able to keep in your mind unless you come here and make some notes. I'm serious, you know, if I go to a conference, any conference for example, even a political conference, I have a little book with me and I write down what the leaders are saying. And I go home and think, now is it consistent, are they doing this thing? And talk among, when we have conversation, we talk among these things. So it's important to get the information. And I want to, before I appeal for something from you about the books, you know, we have produced 5 books altogether. If you don't have any of them, please ask the secretary or anybody here if I'm not here, but you can come directly to me and ask about the book. There's one book among them is yellow in color. So like any other thing, yellow pages give you information. This yellow book gives you information about all the prayers that we do during the year. I'm serious. A lot of people don't know. If now it's Pongal, you ask them what is Pongal about, they can't tell you. But if they have the book there, they can go quickly and look there and see what this Pongal is all about. So just like that, all the prayers, the 39 topics in the book
So it covers everything, including those that are done outside the temple, in your home, cultural things, so on. So I want to ask, there are some books which are not available now. Sami Kumbidu, not available. One person has been phoning me 10 times already. And I kept telling him, I'm going to the temple and find out if anybody got extra copies. You know, I gave out some copies for members to sell. Some of you may have just kept it somewhere. If you just go to your mind and ask, find out now if I gave you any Sami Kumbidu books. If you have it, it's gold. So bring it back to me. I'll give it to the person who's trying to get Sami Kumbidu. Sami Kumbidu is about how we do prayer. The details of how to do, how to fix a car. You need a manual like that. Sami Kumbidu is a manual. So with that, I want to say that some of us make contributions here. We cannot acknowledge all of them. I want to do one today, and that is I want to acknowledge a young man called Sage Gaunda, I think. Huh? Is the surname? Right, correct. All right, anyway, Sage has been with us for some time now, and I am really flabbergasted when I think of the things he knows. All right, so therefore I want the congregation, he posts a lot of things on cell phone. So I don't want to go into all the details. If you listen or read what he writes on the cell phone, and you can phone him, and he can give you more information, and you'll become a wiser one, right? So therefore, I want to commend Sage for what the service is rendering to our public. He's very well versed in many, many topics. I don't want to go and praise him over the limit. Some of you get jealous here. So I don't want to do that, okay? Say, kandu poduvaanga, you know, in Tamil. You know that? You know the expression? So we mustn't go too high, too much there. And just get back to the topic of what my job here is really to talk about what people don't have, which people don't have yellow book, what there is one world, one God, so they can go to every topic. The topic now is Pongal. Now, very briefly, we're starting tomorrow. If yesterday some of you came to the funeral, you would have noticed that some people talk about T2. T2 means pollution, that if you go to a funeral, you can't come to a temple. What they are saying is that you'll carry some of the things from the dead body to the temple and pollute the temple. But if you think about it very carefully, that is not true at all. Really, in practice, when a person dies and goes to a mortuary, the temperature to which that body is subjected is no man's business. It's really, really cold. No germs can get out of that system, I tell you. So therefore, if people tell you about T2, that is pollution coming into the home, you went to the temple, you don't come into the house here. You know, they'll say, go have a bath outside somewhere and come in. So that's all not necessary. These are all practical things I'm telling you. So it may be known to you, it may not be known, but anyway, I share it with you. Finally, I want to just talk about one aspect of Pongal. On page 39 of the Yellow Book, you'll find the whole thing about Pongal. There are 4 days assigned to Pongal. First one is about removing pollution. It's called Bogi Pongal. The second day is Surya Pongal. The third day is Matu Pongal. The last day is Kanam Pongal or Kanni Pongal. I won't go to the details. As I said, they are all in the Yellow Book. You read it there. But I want to talk about 2 things. That is this Bogi, this pollution. This pollution even in our mind. That is why we need God's help to remove even that pollution first to start with. Because otherwise we say things to hurt other people instead of helping other people. Our thoughts and our words must be to help each other. And congregations in a temple are very useful because we get information in various ways. All right. The Bogi Pongal is to clean your home, literally clean your home so that you can do the prayer, the Suryan, and the next day. The first day is about cleaning, that is removing all the pollution. If you want to think of it, take out the T2. All right, there is always T2 in the home. The Suryam
is very important for two reasons. One, the Surya gives light. Without light, there's no daytime, right? Secondly, Surya gives heat. Sometimes we don't like it, it's too hot, right? But we need the heat. If you go to northern countries, there's so little summer that people run and come to South Africa, Australia, and places like that to get the sun and the heat. In the northern country near the pole, very little sun, very little heat. You must go there to experience it. But I want to tell you something very important. Keep this in your head. Without sunlight, you cannot get any plants to grow because it has what is called a UV light, UV inside. That promotes photosynthesis. Now, this is, I'm sure in biology too, in primary school too, they teach children about photosynthesis. That means synthesis of plant using photolight, that is UV light, comes from the sun. So therefore, on the first day, we praise the sun, say thank you for the UV light, thank you for the light itself, thank you for the heat. Many things we have to thank Surya for. With that, I'll leave you. For those of you who got any of these books, as I said, oh, by the way, one important thing. You know, some of you want to listen to what the Guru says and learn from what his explanations are about prayer. That is in Murugan Arula. We found 10 copies of that book. So any of you come here early and don't have the book, with 10 copies of Murugan Arula available. And I want to say to you, take advantage of what the Guru explained. If somebody asks you what is going on in our prayers, don't say, I don't know. Please. Thank you very much for your listening. For the presentation to the members of the SSK Coville, one big surprise. So my birthday celebration started today, okay? So I must ask the wife whether she made my sugar beans curry at home today. All right, that's how I celebrate. Oh, you made? Okay. All right, with that, without much ado, we'll ask our service group to do 2 more songs. I could continue asking them to sing and continue listening, but you know, all good things don't come to an end. They will continue. Right? We've got to have lunch as well. We've got to go home. And I know educators are getting back to school tomorrow. Lots to do, children on Wednesday. So let's pray that this year, 2025, is a year that we are able to progress. And remember, 2 plus 2 equals 4, plus 5 equals 9. So it denotes that number 9. Numerically, it denotes that number 9. And number 9 is very, very auspicious in our Hindu calendar. We pray that all goes well. And over to our service group for 2 more songs, and then we'll rise for another Hindu. என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தன் காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தன் காருண்யனே பன்னிருக்கை வேலவனே பன்னிருக்கை வேலவனே பன்னிருக்கை வேலவனே பன்னிருக்கை வேலவனே கண்ணி
சிவாய மந்திரம் நலம் தரும் மந்திரம் உமாபதி மந்திரம் உலகாலம் மந்திரம் தென்மன சுடராகம் சிவா சிவா மந்திரம் சிந்தையல் நிறைவாகும் நந்தியன் மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம மயிலையில் அருள்மிகு காவாலீஸ்வரன் மதுரையில் விளையாடும் சுந்தரேசன் மயிலையில் அருள்மிகு காவாலீஸ்வரன் மதுரையில் விளையாடும் சுந்தரேசன் கைலை சிதம்பரத்தில் நடராஜன் கைலை சிதம்பரத்தில் நடராஜன் காசிகங்கையிலே விஸ்வநாதன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம கதி தரும் காஞ்சியில் ஏகம்பவானன் கடவுள் திருத்தலத்தில் அமைத்த கணேஸ்வரன் கதி தரும் காஞ்சியில் ஏகம்பவானன் கடவுள் திருத்தலத்தில் அமைத்த கணேஸ்வரன் கண்ணப்பன் கண் பார்த்து காலத்தியப்பன் கண்ணப்பன் கண் பார்த்து காலத்தியப்பன் கண்ணெற்றி கடல் கொண்டு அண்ணாமலையார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம தேக்கொண்டு ஒற்றியூரில் மாணிக்க தியாகன் பாலூற்றும் சீர்காழில் பிரம்மபுரீஸ்வரன் தேக்கொண்டு ஒற்றியூரில் மாணிக்க தியாகன் பாலூற்றும் சீர்காழில் பிரம்மபுரீஸ்வரன் சீர்கொண்டு ஆரூரில் தியாகராஜன் சீர்கொண்டு ஆரூரில் தியாகராஜன் திருவானைக்காலிலே ஜம்புகேசரன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம காலத்தின் வடிவான நாதலிங்கம் ககனமெல்லாம் பஜக்கும் பூதலிங்கம் ஆனந்த நிலை காட்டும் ஆதிலிங்கம் ஆகம சுடரான ஜோதிலிங்கம் 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம Prasthana. Group, we really appreciate. We are so electrified. We are rejuvenated.
we're now ready for 2025. We'll be riding with Muruga on the peacock on a high mountain, Parani Malay. That's a feeling they have left us with. Once more, give them a nice round of applause. And may you continue to grow in your field of music, in your life, every step you'll take, everything that you'll do. May Muruga Peruman guide you. May you grow to great heights. Kuduttil yette belakopol ilamal, not like a lamp lit in the lake. Kundrin Male. Kundru is that mountain. That's the Parani Malay mountain. That is Annamalai mountain where we do the Kartike Deepam. May you continue to flourish and shine like the light of Annamalai and Parani Malay. Mikka Nandri, God bless. Let's all rise. Wait, Ma, 1 second. Mikka Nandri Maharaj. All rise. Now the window. The group will sing. Jyoti will accompany them. Where the OBR members of SSK come. Go, go, go. Nolan, Avanti, come. Jyoti, hold on. Guru is not ready. Hold on. Sorry, We didn't even say greetings to Muruga. Vettivel Muruganukku. Veeravel Muruganukku. Kandavel Muruganukku. Arogara. Rama Shambhu Kumara Namo Namah.
கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. Again. ஓம் நம சிவாய. 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 Again. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. Again. சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. 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 தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கல்லா பிள்ளையும் கழுதா பிள்ளையும் கசந்துருகி நெல்லா பிள்ளையும் நிலையா பிள்ளையும் நின்னை எழுத்தை சொல்லா பிள்ளையும் துதியா பிள்ளையும் தோழா பிள்ளையும் எல்லா பிள்ளைகளையும் பொறுத்தருவாய் அரட்சேகம் மணி. அமைதி, அமைதி, அமைதி. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியோம் பராபரனே. அன்பே சிவம், சிவமே அன்பு. அன்பே சிவம், சிவமே அன்பு. அன்பே சிவம், சிவமே அன்பு. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். Let's do the food prayer. ஓம் இறைவா எங்கள் உணவுக்கு நன்றி. Oh God, thank you for the food. எங்கள் உடல் சக்திக்கு நன்றி. Thank you for the body's physical strength. எங்களுக்கு நோயற்ற வாழ்வும். Give us good health. Give us a health not inflicted with pain and misery. குறைவற்ற செல்வமும் தருவாயாக. Let there be food on our table. Let our own fires burn. God, keep us in good stead, good health. இன்று உணவை தயாரித்த கரங்களுக்கு, then that prepared the food. ஒபையாளர் குடும்பத்தினருக்கும் இங்கு சேர்ந்த பக்தர்களுக்கும் துணையாக இருப்பாய் என்று பிரார்த்திக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. இறைவா துணை, துணை, துணை. ஓம் திருச்சிற்றம்பலம். சாந்தி. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தியே நமः. மிக்க நன்றி. Please be seated. My dear people, thank you once more for having attended this prayer service, being first for the year, and to our group for doing a sterling job through Sage. Mikka Nandri. God bless all of you. And they will be back for our Sivaratri. Okay? So if you want more of them, come back. And 9th, remember, is our next Obiyam. And thereafter, in view of
Taipusam, then our Sivaratri on the 26th. Please have lunch and travel home safe. Vanakkam, Namaste, Namaskaram, Om Sai Ram. God bless.